சீர்காழியில் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாததால் நெற்பயிர்கள் அழுகி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவுக்கு உட்பட்ட திட்டை, தில்லைவிடங்கன், சிவனார் விலாகம், செம்மங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த ஆண்டு பெரும்பாலான விதைகள் சரியாக முளைக்காத நிலையில் முளைத்த பயிர்களும் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நேரடி விதைப்புக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட விதைகள் சொர்ண சுப்புங்கிற விதை கொடுத்தாங்க. என்னுடைய நிலம் மட்டுமே 15 ஏக்கருங்க. 15 ஏக்கரில் ஒரு 8 ஏக்கர் நேரடி விதைப்பும், 8 ஏக்கருக்கு விதைப்பு விட்டு நடவு பிடுங்கி செய்கிறதுக்காகவே விதைப்பு எடுத்தோம். அந்த நாற்றங்கால் விட்டும் ஒன்றுமே அதில் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துட்டு, இந்த நாத்தோட நிலை அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு. இதையும் பிடுங்கி நட முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நாங்கள் இதுக்கு சரியான தீர்வு முதலமைச்சர் நேரடி பார்வைக்கு போய் எங்களுக்கு சரியான தீர்வு காண ஒரு வழிவகுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு முழுவதுமாக விவசாயத்தை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம். இது அண்ணாமே ஒருபோக சாகுடி நெல் சம்பா மட்டும்தான், வாய்க்கால் பாசனத்தை மட்டுமே நாங்கள் நம்பி விவசாயம் செய்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 500 ஏக்கர் 500 விவசாயிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மட்டும் இல்லாமல் எதிர்காலம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அரசு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளும் பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.